கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வேதவசனமாகப்பட்டது வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 8 வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திறந்த எந்த காரியத்தையும் ஒருவனும் பூட்ட முடியாது. அது இந்த உலகத்தில் உள்ள மனுஷராக இருக்கட்டும், இல்லை சாத்தானோட கிரியையாக இருக்கட்டும், எதுவுமே உங்களை தடை பண்ணாது. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் செய்யப்போகிற நன்மையை அவர் திறந்த வாசல் உங்களுக்கு முன்னே வைத்திருக்கிறார். எல்லா காரியமும் உங்களுக்கு திறக்கப்படும். மூடியிருந்த உங்கள் வாழ்க்கையில் நேற்றோ இல்லை முன்தினமோ இல்லை அதுக்கு முன்னே இருந்த மூடப்பட்ட எந்த காரியத்தையும் கர்த்தர் இன்றைக்கு திறந்துள்ளாராக. அவர் திறக்கிறவராக இருக்கிறார். அவர் அல்லாமல் ஒருவரும் திறக்க முடியாது. அவர் பூட்டுகிறவரும் திறக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. இயேசுவை விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் மேன்மையும் கிருபையும் எல்லாம் சூழ்ந்து வரும். எந்த மனுஷன் முன்பாக நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அந்த மனுஷன் முன்பாக நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். ஆண்டவராக இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரும் ஒப்பு கொடுத்து பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன், ஆமேன்.